Welcome to this concept explainer brought to you by CBSE Scholab of protsam.com. That is PROFSAM.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து ஃபோர்ஸஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் டாபிக்கை பார்க்க போறோம். நிறைய சார்ஜஸ் இருந்தா ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான மாதிரி பார்க்கலாம். பயமே வேணாம். மல்டிபிள் சார்ஜஸா? அப்போ கூலம்ஸ் லால பார்த்த மாதிரி ரெண்டு சார்ஜுக்கு மட்டும் இல்லாம ஒரு குரூப் ஆஃப் சார்ஜஸ் பத்தி பார்க்க போறோமா? கரெக்ட், ஒரு குரூப் பத்தி தான். அப்போ கால்குலேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுமே. இல்ல காம்ப்ளிகேட்டட் ஆகாது. அதை சிம்பிள் ஆக்கிறதுக்கு தான் ஒரு பவர்ஃபுல் ஐடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஒரு பிளாஸ்டிக் கோம்ப தலையில தேய்ச்சிட்டு சின்ன பேப்பர் துண்டுகள் கிட்ட கொண்டு போனா அதை அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? ஆமா, அது தெரியும். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால அட்ராக்ட் பண்ணும். சூப்பர். இப்போ அந்த கோம் பேப்பரை இழுத்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி இன்னொரு சார்ஜ்ட் கோம்ப பக்கத்துல கொண்டு வரோம்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ அந்த முதல் கோம்போட இழுக்கிற சக்தி குறையுமா, இல்ல ரெண்டு கோம்பும் அந்த ஃபோர்ஸை ஷேர் பண்ணிக்குமா? ரெண்டாவது கோம்பு வந்ததுனால முதல் கோம்போட ஃபோர்ஸ் டிஸ்டர்ப் ஆகுமா? நல்ல கேள்வி. எனக்கு தோணுது ஃபோர்ஸ் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகலான்னு. ரெண்டு பேரும் இழுக்கும்போது அட்டென்ஷன் ஷேர் ஆகுற மாதிரி ஃபோர்ஸும் ஷேர் ஆகி முதல் கோம்போட எஃபெக்ட் கொஞ்சம் குறையும்னு தோணுது. தட்ஸ் a very logical thought. ஆனா உண்மை வேற. அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ஸ் CERNல இருக்குல்ல, அதை யோசிச்சு பாரு. ஓகே. அங்க ஒரு சின்ன புரோட்டான நிறைய பவர்ஃபுல் மேக்னெட்ஸ் வச்சு நேர்கோட்ல கைட் பண்றாங்க. ஆமா. அந்த பார்ட்டிகல் மேல ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் அந்த எல்லா எலக்ட்ரோட்ஸும் கொடுக்கிற ஃபோர்ஸஸோட ஒரு பெர்ஃபெக்ட் சம்மா இருக்கும். ஒரு எலக்ட்ரோடோட பிரசன்ஸ் இன்னொரு எலக்ட்ரோடோட ஃபோர்ஸை ஷீல்ட் பண்றதோ டிஸ்டர்ப் பண்றதோ இல்ல. இது எப்படி சாத்தியம்? அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட கோர் ஐடியா பிசிக்ஸ்ல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் சிம்பிள் ஐடியா. அதுக்கு பேரு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலா? ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சார்ஜ் மேல நிறைய சார்ஜஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபோர்ஸும் இண்டிபெண்டா ஆக்ட் ஆகும். யாரும் யார் கூடயும் பேசிட்டு ஃபோர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்காது. ஓ, அப்போ சார்ஜஸ் ஒண்ணுக்கு பேசிக்காதுன்னு சொல்றீங்களா? அதாவது சார்ஜ் ஏ சார்ஜ் சியை இழுக்கும்போது சார்ஜ் பி பக்கத்துல வந்தாலும் ஏசி மேல கொடுக்குற ஃபோர்ஸ்ல கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காதான்? எக்ஸாக்ட்லி. ஒரு அணுவளவு கூட மாற்றம் இருக்காது. அண்ட் திஸ் இஸ் அ ப்ரொஃபவுண்ட் திங். நேச்சர் ஒவ்வொரு சார்ஜும் மற்ற சார்ஜஸை பொறுத்து தன்னோட ஃபோர்ஸை மாத்திக்கிட்டே இருந்தா நம்மால ஒண்ணுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஆமா, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். ஆனா நேச்சர் ஒரு எலிகண்ட் அண்ட் சிம்பிள் ரூலை சூஸ் பண்ணிருக்கு. இந்த ரூல் இல்லனா நம்மால எதையுமே டிசைன் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு நல்ல அனாலஜி இருக்கு. ஒரு பெரிய பாக்ஸை ஒரு 3 பேரு ரோப் கட்டி இழுக்கிறாங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோ. சரி. பர்சன் ஏ பாக்ஸை ஈஸ்ட் பக்கமா 100 நியூட்டன் ஃபோர்ஸ்ல இழுக்கிறாரு. பர்சன் பி பாக்ஸை நார்த் பக்கமா 80 நியூட்டன் ஃபோர்ஸ்ல இழுக்கிறாரு. இப்போ பர்சன் பி இழுக்கிறதுனால பர்சன் ஏவோட 100 நியூட்டன் ஃபோர்ஸ்ல ஏதாவது குறையுமா? இல்ல, குறையாது. அவரோட ஃபுல் சக்தியில தான் இழுப்பாரு. பியும் அவரோட ஃபுல் சக்தியிலே இழுப்பாரு. யூ நேல்ட் இட். பாக்ஸோட மூவ்மெண்ட் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸோட கம்பைன்ட் எஃபெக்ட், அதாவது வெக்டர் சம்ம பொறுத்து தான் இருக்கும். ஓ, அப்ப பாக்ஸ் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நகரும். கரெக்ட். எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸும் அப்படிதான். The total force on a charge is simply the vector sum of all the individual forces acting on it. சூப்பர் அனாலஜி. இப்போ கிளியரா புரியுது. வெக்டர் சம் சொல்றீங்க, அப்ப டைரக்ஷன் ரொம்ப முக்கியம், அப்படிதானே? டைரக்ஷன் தான் இங்க ஹீரோ. அது இல்லாம ஒண்ணுமே இல்ல. லெட்ஸ் கிரியேட் a mental image. நடுவுல ஒரு டெஸ்ட் சார்ஜ் Qன்னு வெச்சுக்கோ. அது சுத்தி நிறைய சோர்ஸ் சார்ஜஸ் Q1, Q2, Q3ன்னு இருக்கு. சரி. ஒவ்வொரு சோர்ஸ் சார்ஜும் டெஸ்ட் சார்ஜ் Q மேல ஒரு ஃபோர்ஸ் ஆரோவை கிரியேட் பண்ணும். Q1 பாசிட்டிவ்னா அது Qவை வெளியே தள்ளும். ஸோ ஆரோ வெளியே பாயிண்ட் பண்ணும். Q2 நெகட்டிவ்னா அது Qவை உள்ள இழுக்கும். ஸோ ஆரோ உள்ள பாயிண்ட் பண்ணும். ஓகே. ரிபல்ஷன்னா வெளியே, அட்ராக்ஷன்னா உள்ள. ஆமா. நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க நீ அந்த எல்லா ஆரோஸையும் ஒன்னா சேர்த்து டிப் டு டேல் மெத்தட்ல ஆட் பண்ணணும். ஃபைனல் ரிசல்டன்ட் ஆரோ தான் அந்த டெஸ்ட் சார்ஜ் ஃபீல் பண்ற நெட் ஃபோர்ஸ். பியூர் அண்ட் சிம்பிள் வெக்டர் அடிஷன். சரி, இப்போ நம்ம அனாலஜி வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். Now let us see how NCERT defines this. இந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுங்க. ஓகே.
The principle of superposition states that force on any charge due to a number of other charges is the vector sum of all the forces on that charge due to the other charges taken one at a time. The individual forces are unaffected due to the presence of other charges. எக்ஸலண்ட். இதுல unaffected due to the presence of other chargesங்கிற லைன் தான் கீ. இதுதான் நம்ம ரோப் அனாலஜில பார்த்தோம். இப்போ அத வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 1. முதல்ல ரெண்டு சார்ஜ் Q1, Q2 மட்டும் இருக்கு. Q1 மேல Q2 கொடுக்கிற ஃபோர்ஸ கூலம்ஸ் லா வச்சு கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து F12. சரி. ஸ்டெப் 2. இப்போ மூணாவதா ஒரு சார்ஜ் Q3 கொண்டு வரோம். இந்த Q3யும் Q1 மேல ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். அதை நம்ம F13 சொல்லுவோம். ஓகே. ஸ்டெப் 3. The most important point. Q3 வந்ததுனால Q2 கொடுக்கிற F12 ஃபோர்ஸ்ல எந்த மாற்றமும் இருக்காது. அது unaffected. ஓ, அது மாறாது. மாறாது. ஸ்டெப் 4. அப்போ Q1 மேல இருக்கிற டோட்டல் நெட் ஃபோர்ஸ் என்னன்னா F12 and F13 ஓட வெக்டர் சம் தான். டோட்டல் ஃபோர்ஸ் F1 is equal to F12 plus F13. இது n சார்ஜஸ் வரைக்கும் பொருந்தும். ஸ்டெப்ஸ் புரியுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா. லெட்ஸ் டேக் a simple worked example. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல 3 சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். Q1 is equal to plus 2 mu c, x equal to 0ல இருக்கு. Q3 is equal to minus 1 mu c, x equal to 3 மீட்டர்ஸ்ல இருக்கு. சரி. இப்போ x equal to 1 மீட்டர்ல வச்சிருக்கிற Q2 is equal to plus 5 mu c மேல நெட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பாப்போம். ஓகே. சோ நம்ம டார்கெட் சார்ஜ் Q2, அது மேல Q1 ஃபோர்ஸ் கொடுக்கும், Q3 ஃபோர்ஸ் கொடுக்கும். Precisely. First, force on Q2 due to Q1. அது F21. ரெண்டும் பாசிட்டிவ், so repulsion. அப்போ ஃபோர்ஸ் வந்து ரைட் சைடு plus x டிரெக்ஷன்ல இருக்கும். ஓகே. Q1 வந்து Q2 தள்ளும். ஆமா. F21 is equal to QQ1 Q2 divided by R square. இங்க R வந்து 1 மீட்டர். கால்குலேட் பண்ணா F21 is equal to 0.09 நியூட்டன்ஸ் வருது. டைரக்ஷன் வந்து plus x. சரி. 0.09 நியூட்டன் டு தி ரைட். அடுத்த ஃபோர்ஸ். அடுத்தது ஃபோர்ஸ் ஆன் Q2 due to Q3. அது F23. Q2 பாசிட்டிவ், Q3 நெகட்டிவ். So அட்ராக்ஷன். Q3 வந்து Q2வை தம்பக்கமா இழுக்கும். Q3 எங்க இருக்கு? Q2க்கு ரைட்ல இருக்கு. அப்போ அட்ராக்ஷன்னாலும் டைரக்ஷன் வந்து ரைட் சைடு plus x டைரக்ஷன்ல தான் இருக்கும். இங்க டிஸ்டன்ஸ் R is equal to 3 மீட்டர் minus 1 மீட்டர் is equal to 2 மீட்டர். கால்குலேட் பண்ணா F23 is equal to 0.01125 நியூட்டன்ஸ் வருது. டைரக்ஷன் மறுபடியும் plus x. ஓ, அட்ராக்ஷன் ஆனாலும் டைரக்ஷன் ரைட்ல தான் இருக்கு because Q3 is on the right. சரி. இப்போ நெட் ஃபோர்ஸ். ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷன்ல plus x இருக்கிறதுனால வெக்டர் அடிஷன் ரொம்ப ஈஸி. சிம்பிளா ரெண்டு மேக்னிட்யூடையும் ஆட் பண்ணா போதும். ஓ, அப்போ 0.09 நியூட்டன் plus 0.01125 நியூட்டன். கரெக்ட். Total force on Q2 is equal to 0.10125 newtons in the positive x direction. இது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிறதுனால ஈஸியா இருக்கு. ஒருவேளை சார்ஜஸ் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தா என்ன பண்றது? அப்போ டைரக்ஷன்ஸ் வேற வேற இருக்குமே. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. And that's an excellent question. அங்கதான் வெக்டர் அடிஷனோட உண்மையான பவர் தெரியும். ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் ABC இருக்குன்னு வெச்சுக்கோ. 3 கார்னர்ஸ்லயும் 3 ஈக்குவல் சார்ஜஸ் plus Q வச்சிருக்கோம். இப்போ Aல இருக்கிற சார்ஜ் மேல நெட் ஃபோர்ஸ் என்ன? ஓகே. சோ Bல இருக்கிற சார்ஜ் Aல இருக்கிற சார்ஜை ரிப்பெல் பண்ணும். Cல இருக்கிற சார்ஜும் Aல இருக்கிற சார்ஜை ரிப்பெல் பண்ணும். கரெக்ட். ரெண்டு ஃபோர்ஸும் FAB and FAC. ரெண்டோட மேக்னிட்யூடும் KQ²A² தான். ஆனா டிரெக்ஷன் வேற. FABக்கும் FACக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்னா 60 டிகிரிஸ். பெர்ஃபெக்ட். இப்போ இத ஆட் பண்ணா நாம வெக்டர்ஸை காம்பனன்ட்ஸா பிரிக்கணும். FACயோட x காம்பனன்ட், y காம்பனன்ட், FABயோட x காம்பனன்ட், y காம்பனன்ட், இப்படி தனித்தனியா கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா டோட்டல் x காம்பனன்ட் Fx equal to KQ²2A² plus minus KQ²2A² is equal to 0. வாவ், ஓகே. x காம்பனன்ட்ஸ் கேன்சல் ஆயிடுச்சா? ஆமா, சிமெட்ரினால.
ஆனா y காம்பனன்ட்ஸ் ஆட் ஆகும். டோட்டல் y காம்பனன்ட் Fy is equal to kq square root 3a square. So, the net force வந்து kq square root 3a square in the positive y direction. ஓஹோ சிமெட்ரி இருந்தா ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாகுதே. ஆமா, இந்த டாபிக் வந்து அடுத்த டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி. நிறைய சார்ஜஸ்க்கு பதிலா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டா வேலை இன்னும் ஈஸியாயிடும். சரி, இப்போ இந்த டாபிக்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் ஆனா சைலண்ட் கில்லர்ஸை பார்க்கலாம். ஓகே. மிஸ்கன்செப்ஷன் 1, ஒரு டெஸ்ட் சார்ஜ் பக்கத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு நெகட்டிவ் சார்ஜும் வச்சா அதோட ஃபோர்ஸஸ் கேன்சல் ஆகிடும்னு நினைக்கிறது. ஆமா, ஆப்போசிட் சைன்ஸ்னா ஆப்போசிட் எஃபெக்ட், சோ கேன்சல் ஆகணும் தான் தோணும். ஆனா அது தப்பு. நடுவுல ஒரு +1c டெஸ்ட் சார்ஜ் இருக்கு. அதுக்கு லெஃப்ட்ல 1 மீட்டர் தூரத்துல ஒரு +5c சார்ஜ், ரைட்ல 1 மீட்டர் தூரத்துல ஒரு -5c சார்ஜ். சரி. இப்போ லெஃப்ட்ல இருக்கிற +5c சார்ஜ் என்ன பண்ணும்? ரிப்பெல் பண்ணும். சோ ரைட் பக்கமா தள்ளும். கரெக்ட். இப்போ ரைட்ல இருக்கிற -5c சார்ஜ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அதையும் ரைட் பக்கமா தான் இழுக்கும். யூ see, ரெண்டு ஃபோர்ஸஸும் ஒரே டைரக்ஷன்ல ரைட் பக்கமா தான் ஆக்ட் ஆகுது. சோ அவங்க கேன்சல் ஆகாம ஆட் ஆகுறாங்க. ஓ அப்படியா? சோ ஆப்போசிட் சார்ஜஸ் மட்டும் பத்தாது, பொசிஷனை பொறுத்து ஆப்போசிட் சார்ஜஸோட ஃபோர்ஸஸ் கூட ஒன்னா சேர்ந்து ஆட் ஆகலாம். இப்ப புரியுது. சைலண்ட் கில்லர் நம்பர் 2, சிஸ்டம்ல ரொம்ப தூரத்துல இருக்கிற சார்ஜஸை இக்னோர் பண்ணிடலான்னு நினைக்கிறது. அது லாஜிக்கலா தானே இருக்கு. ஃபோர்ஸ் வந்து 1/r²ல. சோ ரொம்ப தூரம் போனா ஃபோர்ஸ் நெக்லிஜிபிள் ஆகிடுமே. ஆக 0 ஆகாது. That's the key. இன் பிரின்சிபல் ஆண்ட்ரோமேடா கேலக்சியில இருக்கிற ஒரு எலக்ட்ரான் கூட உன்னோட கையில இருக்கிற ஒரு எலக்ட்ரான் மேல ஒரு சின்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்படியா? ஆமா, அது ரொம்ப ரொம்ப சின்ன ஃபோர்ஸ், ஆனா அது 0 இல்ல. எக்ஸாம்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொடுத்திருக்கிற எல்லா சார்ஜஸையும் கன்சிடர் பண்ணணும். Got it. So negligibly small is not the same as 0. ப்ராப்ளம்ல கொடுத்தா எல்லா சார்ஜையும் மதிக்கணும். பெர்ஃபெக்ட். இந்த கான்செப்டை மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர்ஸ். ஃபர்ஸ்ட், ஒரு கேட்சி ஃப்ரேஸ், இண்டிபெண்டன்ட் ஆக்ஷன் வெக்டர் எடிஷன். இண்டிபெண்டன்ட் ஆக்ஷன் வெக்டர் எடிஷன் நல்லா இருக்கு. அடுத்தது ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உன்னோட ஒரு கையில இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கரை வி ஷேப்ல வச்சுக்கோ. இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஒரு ஃபோர்ஸ் வெக்டர் F1, மிடில் ஃபிங்கர் இன்னொரு ஃபோர்ஸ் வெக்டர் F2. நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த V-ய வச்சு நீ ஒரு parallelogram கம்ப்ளீட் பண்ணா அதோட டயகனல் தான். ஓ, a visual trick to remember vector addition. That's helpful. ஆமா, இது டைரக்ஷனோட ஆட் பண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். சரி, இன்னைக்கு பார்த்தத ஒரு 3 பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்றேன். பாயிண்ட் 1, ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் பக்கத்துல வேற எத்தனை சார்ஜஸ் இருந்தாலும் அது கொஞ்சம் கூட மாறாது. இட் இஸ் அன்அஃபெக்டட். சரி. பாயிண்ட் 2, ஒரு சார்ஜ் மேல ஆக்ட் ஆகுற நெட் ஃபோர்ஸ்ங்கிறது மத்த எல்லா சார்ஜஸ் கொடுக்கற இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸோட வெக்டர் சம் தான். மேக்னிடியூட்ஸை மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே. பாயிண்ட் 3, இந்த பிரின்சிபலுக்கு பேரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இது இல்லைன்னா நம்மால ரெண்டு சார்ஜ்க்கு மேல இருக்கிற சிஸ்டம்க்கு ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணவே முடியாது. 12th CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks எடுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, profsam.com. அடுத்த செஷன்ல சந்திக்கலாம். ஹாப்பி லேர்னிங்.